கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். சரி, அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களை ரட்சிக்கும்படி ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்காக எழும்ப பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு யாரை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், ஒத்னியேல் என்கிற நியாயாதிபதியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒத்னியேல் என்கிற இஸ்ரவேலில் முதல் நியாயாதிபதி இந்த மனுஷன்தான். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் எகிப்தில் 430 வருஷம் அடிமையாக இருந்தார்கள். ஆண்டவர் மோசேயை கொண்டும் ஆரோனை கொண்டும் அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார். 40 வருஷம் மோசேயின் தலைமையிலே இஸ்ரவேலர்கள் நடத்தப்பட்டார்கள். மோசேயினுடைய மரணத்துக்கு பிற்பாடு யோசுவா தன்னுடைய 110 வயது வரைக்கும் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து கொண்டும் அவர்களுக்கு தேவையான கோத்திரங்களுக்கு தேவையான எல்லைகளை அல்லது பட்டணங்களை அவன் என்ன செய்தான்? பிரித்து கொடுத்தான். அதற்கு பிற்பாடு யோசுவா மரித்து போனார். யோசுவாவின் காலத்தில் இருந்த பெரியவர்கள் இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தார்கள். ஆண்டவரை ஆராதித்தார்கள், ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள், ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். அடுத்தது பார்க்கிறோம், கர்த்தரை அறியாத ஒரு புதிய சந்ததி ஒன்று எழும்பும் போது அவர்கள் மோசேயினா அவங்களுக்கு யாருன்னு தெரியாது, யோசுவான யாருன்னு தெரியல, கர்த்தர்னா யாருன்னு தெரியல, நாங்கள் இதுவரைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம் அப்படிங்கிறது தெரியல. எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவர் செய்த அற்புதங்களை, அடையாளங்களை, அவர்கள் நடத்தி கொண்டு வந்த பாதைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை என்ன செய்தார்களா? தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா, இஸ்ரவேலர்களை மற்ற புறஜாதி ராஜாக்களிடத்துல அடிமைகளாக இருக்கும்படி அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இதற்கு முன்பாக யோசுவாவுடைய மரணத்திற்கு பிற்பாடு புதிதாக தலைமை என்ன செய்யல? எழும்பவில்லை. புதிதாக தலைவர்கள் எழும்பவில்லை. ஆனா ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள், நாங்கள் கானானியரை எதிர்த்து போரிடுவதற்கு எங்களில் யார் முதலாவது போக வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், யூதா எழுந்து போக கடவன் அப்படிம்பார். யூதா எழுந்து போன உடனே பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் யூதாவோடு கூட இருந்து மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். போதும். அல்லேலூயா. மேல இருக்கிற 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யூதா காசாவையும் எல்லையையும் அஸ்கலோனை எல்லாவற்றையும் என்ன செய்தான்? பிடித்தான் அப்படின்னு இருக்கு. 21 நீங்க வாசி பாருங்களேன். பென்யமீன் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியர் துரத்தி விடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமீன் புத்திரரோட கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். 22 யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்துக்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி, உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்துக்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களையும் பட்டய கரக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தாரையும் விட்டு விட்டார்கள். அப்பொழுது அந்த மனுஷன் 27 மனாசே கோத்திரத்தார் பெத்சேயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும்
தானாக் பட்டணத்தாரையும் அதற்கடுத்த ஊர் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்ளேயாம் பட்டணத்தாரையும் அதற்கடுத்த ஊர் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை. துரத்தி விடவில்லை. 28 இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். 29 எப்ராயிம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை. 30 செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோனின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. 31 ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப், அக்சீப், எல்பா, ஆபிக், ரேகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. 32 ஆசேயரின் தேசத்திலே குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள், அவர்கள் துரத்தி விடவில்லை. அடுத்த வசனமோ, நப்தலி கோத்திரத்தார் பெத்சிமின் குடிகளையும் பெத்தானின் குடிகளையும் துரத்தி விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். பெத்சிமேஸ், பெத்தானா பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகள் ஆனார்கள். இப்படி 12 கோத்திரத்துல 2 கோத்திரம் மாத்திரம்தான் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 2 கோத்திரத்தார் மட்டும்தான் தங்களுக்கு எதிராக இருந்த அந்த ஜாதிகளை அல்லது அந்த குடிகளை என்ன செஞ்சாங்களா? கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் துரத்தி விட்டார்கள். மீதி இருக்கிற 10 கோத்திரமும் என்ன செய்யல? அவர்களை துரத்தி விடவில்லை. அவர்களை நடுவிலே குடியமர்த்தி வைத்திருந்தார்கள். அவர்களை கப்பங்கட்டும்படி என்ன செய்தாங்க? ஏற்படுத்தினார்கள். அவர்களை அடிமைகளாக்கி வைத்திருந்தார்கள். வசனத்தில் வாசம் பாருங்க, இஸ்ரவேல் பலத்த போதும் கூட கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் என்ன செய்தார்களா? பகுதி கட்ட பண்ணினார்கள், கப்பம் கட்ட பண்ணினார்கள். அதனாலதான் வந்த வம்பு என்னன்னா, இஸ்ரவேலர்கள் துரத்தி விடாமல் போனபடியினாலே அவர்களுக்கு இவர்கள் என்ன ஆனார்கள் அப்படின்னா, சம்பந்தம் கலக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. என்னவா மாறிட்டாங்க? ஆண்டவர் இந்த காரியம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது என்று சொன்னார். இந்த காரியம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது என்று சொன்னார். அவருடைய தேவர்களை நீங்கள் சேவிக்காமலும் அவருடைய குடிகளை நீங்கள் ஸ்தோத்திர வணங்காமலும் அவர்களை போல நீங்கள் இல்லாதபடி எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னாரு. ஆனா இவர்கள் பலத்த போதும் கூட அவர்களை துரத்தி விடாதபடிக்கு தங்கள் தேசத்திலேயே அவர்களை வைத்திருந்தபடினாலே என்ன ஆச்சு அப்படின்னா, நாளடைவில் கர்த்தரை விட்டு விலகுகிற, கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற அவிசுவாசம் உள்ள ஒரு தேசத்தாராய் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? மாறி போனார்கள். அல்லேலூயா. அதுக்குத்தான் இப்பவே நம்ம சொல்றது, பிள்ளைகளை கர்த்தருக்குள் என்ன செஞ்சிருங்க? நடத்துங்க. ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு நீங்க பேசுங்க. சபையை குறித்து அவங்களுக்கு பேசுங்க. ஊழியக்காரங்களை குறித்து அவங்களுக்கு பேசுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. பிள்ளைகள் கர்த்தரை விட்டு விலகிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் ஆபிரகாமுகிட்டே சொன்னாரு, அவன் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அவன் என்ன செய்வான்? என்னுடைய நியாயங்களை காத்து நடவுங்கள் என்று ஆபிரகாம் சொல்லுவான் என்று சொல்லி, நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொன்னாரு, ஈசாக்கு ஏசாவுக்கு யாக்கோபுக்கு சொன்னாரு, யாக்கோபு 12 பிள்ளைகளுக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் எகிப்துல கொஞ்சம் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் மறுபடியும் மோசேயை ஆரோனை எழுப்பி என்ன செய்தார்?
நான் தான் உங்கள் முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் அவளை விடுவித்தார். அதுக்கு பிறகு ஆண்டவர் சீனாய் மலையிலே பிரத்யட்சமாக தோன்றினார், மேகத்தினாலே நடத்தினார், கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார், வானத்திலிருந்து அப்பங்களை கொடுத்தார், கேட்டவைகளை எல்லாம் கொடுத்தார். 40 வருஷம் வஸ்திரம் பழசாகாம, கால் செருப்பு தேயாம, கால் வீங்காம ஆண்டவர் அவர்கள் அற்புதமாய் நடத்தி கொண்டு போனார். இதையெல்லாம் உன் ஜனங்களுக்கு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. அவர்கள் தலைமுறை தலைமுறை இதெல்லாம் நினைச்சு என்னை விட்டு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, பின்வாங்காம அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய நோக்கம். அதுதான். ஆனா இதெல்லாம் பாதியிலேயே அடுத்த தலைமுறையில் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். அதனால தான் வந்த சிக்கல் என்ன அப்படின்னா, அங்கே ஸ்தோத்திரம், கூஷான் ரிஷதாயும் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனுக்குள்ளாக என்ன செய்யப்பட்டார்கள், அடிமையாக கொண்டு போகப்பட்டார், அடிமைப்படுத்தி வைத்தான். இப்ப ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து என்ன செய்கிறாரா, ஜனங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறத ஆண்டவர் கேட்கிறார். இப்ப இவர்களுக்கு யார் தேவை, இவங்களுக்கு இப்ப யார் தேவை, விடுவிக்கிறதற்கு ஒரு மனுஷன் தேவை. அல்லேலூயா. விடுவிக்கிறதற்கு ஒரு மனுஷன் தேவை. அந்த மனுஷனை தான் ஆண்டவர் தேடி பார்த்தார். ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் என்ன பேரு, ஒத்னியேல். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என்ன பேரு, ஒத்னியேல். அல்லேலூயா. இந்த ஒத்னியேலை குறித்து வேதம் எப்படி அறிமுகப்படுத்துது அப்படின்னு பார்த்தா, காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரன். அல்லேலூயா. காலேபின் தம்பி கேனாசுடைய மகன் ஒத்னியேல் அப்படின்னு இந்த ஒத்னியேல் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லாம இதுக்கு முன்னாடி 2 பேர், ஒன்னு அவங்க அப்பா, அதுக்கடுத்து அவங்க பெரியப்பா, 2 பேருடைய பேரை சொல்லி வேத வார்த்தை இங்க அவனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 3 பேருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தான் நமக்கு என்ன செய்யும், ஆமா புரியும், ஏன் ஆண்டவர் ஒத்னியேலை எழுப்புகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கேனாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், காலேப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்க போறோம். காலேப் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, வேட்டை நாய் அப்படின்னு அர்த்தம். என்னது, அது தரங்களை கொஞ்சம் நல்லா, வேட்டை நாய். என்ன பேருக்கு அர்த்தம், அது காலேப் அப்படிங்கிற பேருக்கு வேட்டை நாய் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து அவர் தம்பி பேர் என்ன, கேனாஸ். கேனாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேட்டைக்காரன் அல்லது வேடன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம், வேட்டைக்காரன் அல்லது வேடன் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த 2ஐயும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பார்த்தா வேட்டை நாய் பார்த்துருக்கிறீங்களா, வேட்டை நாய் எப்படி இருக்கும் தெரியுமா, வேட்டை நாய் எப்படி இருக்கு, எத்தனை பேர் வேட்டை நாய் பார்த்துருப்பீங்க, ஒல்லியா இருக்கும். அப்புறம் எப்படி இருக்கும், ஹைட்டா இருக்கும். அப்புறம் முகமே அது வேட்டை நாய் தான் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துரும். சுறுசுறுப்பாக இருக்கும். அப்புறம் வேகமாக ஓடும். அப்புறம் சரி, வேட்டை நாய்க்கு எல்லா நேரத்திலையும் வேட்டை கிடைக்குமா? இந்த வேட்டை நாயும் வேட்டைக்காரனும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே மாதிரிதான், ஒரே நோக்கமுடையவங்களாக தான் இருப்பாங்க. ஒரே நோக்கமுடையவங்களாக தான் இருப்பாங்க. இந்த வேட்டை நாய் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, இறை எங்க இருக்குன்னு பார்த்துட்டே தான் இருக்கும். சத்தம் போடாது, வேகமா ஓடும்.
இறைய பார்த்துருச்சு அப்படின்னா பின்தொடர்வதை நிறுத்தாது, பின்வாங்காது. அப்படிப்பட்ட ஒரு குணமுடையது. வேட்டைக்காரனும் எனக்கு இன்னைக்கு ஒரு வேட்டை கிடைக்காதா அப்படின்னு பார்த்துட்டே தான் இருப்பான். பலத்த வேட்டைக்காரன் யார் தெரியுமா வேதத்தில்? யாரு பலத்த வேட்டைக்காரன்? நிம்ரோத். அதுக்கு பிறகு ஏசா. அதுக்கு பிறகு யாருன்னு நமக்கு வேதத்தில் இல்லை, சொல்லலை. இந்த ரெண்டு பேருமே இந்த வேட்டைக்காரன் அப்படிங்கிற இதில் இருக்கிறவங்க நீங்க பாருங்களேன். நிம்ரோத் எப்படிப்பட்டவனா இருந்தான்? கர்த்தருக்கு பிரியமில்லாதவனாத்தான் இருந்தான். ஏசாவை பாருங்க, ஏசா எப்படி இருந்தான்? சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினவனா இருந்தான். ஆனா காலேப் மட்டும், இவன் பேருக்கு அர்த்தம் வேட்டை நாய் அப்படின்னு அர்த்தம். கேனாஸ் அப்படின்னா வேட்டைக்காரன் அல்லது வேடன் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையை நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இவர்கள் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவர்கள். அல்லேலூயா. வேட்டை நாய்க்கு எப்படி தன் இறை மேல குறி இருக்குமோ, தான் தொடருகிற அந்த விலங்கு அல்லது அந்த இதை அது பின்தொடர்ந்து போய் எப்படியாக பிடித்து கொண்டு வருமோ, அதே போலத்தான் காலேப் என்ன செய்தான் அப்படின்னா, அந்த மலை தேசத்தை எனக்கு தாரும், நான் அதை என்ன செய்வேன், சுதந்தரித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி யோசுவா கிட்ட என்ன செய்தாரு, கேட்டார். மலை நாட்டை சுதந்தரிக்கிறதுனா ஈஸியா இருக்குமா? வெளியே இருக்கிறவங்க அல்லேலூயா. மலை நாட்டை சுதந்தரிக்கிறது ஈஸியா இருக்குமா? ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆனா இந்த காலேப்பு யோசுவா கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, மோசே என்னை அனுப்பும் போது எனக்கு எத்தனை வயசு? 45 வயசு. இன்னைக்கு 85 வயசு உள்ளவனா இருக்கிறேன். அன்னைக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கும் எனக்கு என்ன செய்யுது, இருக்கிறது அப்படின்னா அது கொஞ்சம் கூட குறையல. அதனால மோசே சொன்னது போல அந்த மலை நாட்டை எனக்கு தான், நான் அதை என்ன செய்வேன், வேட்டையாடி பிடிப்பேன் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் வேட்டை நாய்க்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் காலேப்பு என்ன செய்தான்னா, அந்த வேட்டை மேலே குறி வச்சா பாருங்க, அந்த மலை நாட்டை தேவன் அவனுக்கு சுதந்திரமாக சொந்தமாக கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அது ஒரு அழைகிற அனுபவம். நாய் எங்கேயாச்சும் சும்மா இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அப்பா அன்னைக்கு நமக்கு ஒரு வேலை இல்லை, நிம்மதியாக படுத்து தூங்குவோம் அப்படின்னு என்னைக்காச்சும் நாய் நினைக்குமா? பழமொழி கேட்டிங்களா? நாய்க்கு ஆமாம் நிற்க நேரம் இல்லை, செய்ய வேலை இல்லை. சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர்கள் சாயங்காலத்தில் நாய்களை போல ஊளையிட்டு திரிகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன் அப்படின்னா, இந்த நாய் ஒரு இடத்துல என்ன செய்யாது, அது எங்கே தான் போகுது, என்னதான் செய்யுது, எதுக்கு அங்கே போகுது இங்கே போகுது அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு தெரியாது. அதுதான் அந்த வேட்டை நாய்க்கு இருக்கிற அந்த அர்த்தம் அப்படித்தான் இருக்கு. காலேபுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருந்துச்சு, ஒரு நோக்கம் இருந்தது. அந்த மலை நாட்டை எனக்கு தாரும் அப்படின்னார், அவர் கொடுத்துட்டார், ஆண்டவர் கொடுத்தார் அதை. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. சரி, கேனாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கேனாசை குறித்து வேதத்தில் பெருசாக ஒன்றும் சொல்லப்படலை. ஆனால் காலேப்புடைய தம்பி அப்படிங்கிறத மாத்திரம் தான் வேதம் என்ன செய்யுது, சொல்லுது. எல்லாம் இங்கே கவனிங்க, அதை விட்டுருங்க, அதை உங்களை விட்டுருங்க தயவுசெய்து. என்னைய பாருங்க, எனக்கு மைண்ட் ரொம்ப. கேனாசை குறித்து வேதத்தில் பெருசாக சொல்லப்படலை. ஆனால் காலேப்புடைய தம்பி அப்படிங்கிறத மாத்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒத்னியேல் அப்படிங்கிற என்ன பேரு, இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்னியேல் அப்படின்னா தேவன் என் பலம் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவன் என் பலன், கர்த்தர் பலனா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஒத்னியேலை
இரட்சகனாக தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி சில காரியத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையை பிடித்தான் ஆண்டவர் வைச்சிருக்கிறார். ஒரு ஒத்தினியலை போல ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பட்டணத்துக்கு, உங்கள் கிராமத்துக்கு, நம்ம ஊருக்கு, நம்ம வீட்டுக்கு யார் தான் ஒத்தினியல் அப்படின்னா நீங்கள் தான் ஒத்தினியல். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பலமுள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் உங்களை கொண்டு பலமான காரியங்களை செய்ய வேண்டும். நம்முடைய சரீரம் பலவீனமா இருக்கலாம். பேதுரு பவுலை பார்த்து சொல்லுவார், அவன் சரீரமோ பலவீனம் உள்ளது, ஆனால் அவன் எழுதுகிற எழுத்தெல்லாம் பார்த்தா அப்படின்னாக்கா ரொம்ப பலமா இருக்கு. அதை நம்மளால அதை எப்படி சொல்வார்னா, அதை புரிந்து கொள்வதற்கே நமக்கு எப்படி இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படிம்பார். பவுலுடைய சரீரத்தில் பலவீனம்தான், ஆனால் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகள், ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள், ஆண்டவர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வெளிப்பாட்டுடைய மேன்மைகள், ரகசியங்கள், இதெல்லாம் பார்க்கிறதுக்கு பேதுரு எழுதுறாரு. அதெல்லாம் நம்மளால யூகிக்கவே முடியல அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால எல்லாம் என்ன செய்யும், ஆகும் என்று சொல்லப்படுது. அப்ப நம்முடைய சரீரம் பலவீனமா இருக்கலாம், அல்லது பலமா கூட இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் என்ன செய்யும், ஆகும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மளால முடியாது, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரால எல்லாம் முடியும். அல்லேலூயா. எல்லாம் முடியுமா முடியாதா? எல்லாம் முடியுமா முடியாதா? அல்லேலூயா. சரி, இந்த ஒத்தினியேலை தேவன் எழுப்புறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 11 நம்ம வாசிக்கலாமா? காலேப் சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். கேனாசின் குமாரன் போதும் அதை பிடித்தான். அல்லேலூயா. காலேபின் தம்பியாகிய கேனாசுடைய குமாரன் ஒத்தினியேல் கீரியாத் ஊரை என்ன செய்தானா, சங்காரம் பண்ணி பிடித்தான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. காலேப் யோசுவா கிட்ட கேட்டது போலவே எனக்கு அந்த மலை நாட்டை தாரும் என்று கேட்டான். யோசுவா காலேப்புக்கு அதை கொடுத்தான். இப்ப காலேப் சொல்றான், இந்த மலை தேசத்துல ஏறி அந்த கீரியாத் செப்பேரை, அதில் இருக்கிற குடிகளை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் மகளை என்ன செய்ய போகிறேன், என் மகளை கல்யாணம் பண்ணி தரப்போறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இந்த ஒத்தினியல் பொண்ணு கிடைக்க அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யல, யுத்தம் பண்ணல. நல்லா கவனிக்கணும். பொண்ணு தருவாரு, அக்சால நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக யுத்தம் பண்ணல. இவ யுத்தம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மலை தேசத்தை நான் என்ன செய்யணும், சுதந்தரிக்கும். இது தேவனுடைய வாக்குத்தத்தம், இது கர்த்தருடைய வார்த்தை. இது யோசுவா மூலமாய், மோசே மூலமாய் காலேபுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சுதந்திரம். அதை எப்படித்தான் பிடிக்கணுமா? அதை எப்படி பிடிக்கணும்? யுத்தம் பண்ணி தான் பிடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சுதந்திரங்கள் ஈஸியா கிடைக்கும். சில சுதந்திரங்களை என்னதான் செஞ்சாகணும், யுத்தம் பண்ணித்தான் பிடிக்கணும். சவுலுக்கு ராஜ்யபாரம் ஈஸியா கிடைச்சிச்சு. ஆனா தாவீதுக்கு ராஜ்யபாரம் சீக்கிரத்தில் என்ன செய்யல, கிடைக்கல. சவுல் ராஜாவாய் மாறுவதற்கு அவனுக்கு போதிய வயது இருந்தது, உடனே சிங்காசனம் கிடைச்சிருச்சு. தாவீது ராஜாவாக மாறுவதற்கு சின்ன வயசுல அவனுக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சு.
ஆனா சிங்காசனம் உடனே என்ன செய்யல, கிடைக்கல. சில காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் நமக்கு யுத்தத்தை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார்? ஏன் போராட்டத்தை கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிறார்? அதுல போராடுவதற்கு உண்டான பலன் நமக்கு ஏன் இல்லாமல் போகிறது? அதற்குண்டான பலன் நமக்குள்ள இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கணிக்க அல்லது கவனிக்க நம்ம தவறும் போது நம்மளால நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை நம்மளால என்ன செய்ய முடியறதில்லை, சுதந்திரிக்க முடியறதில்லை. அல்லேலூயா. ஒத்னியேலுக்கு நல்லா தெரியும், இது ஏற்கனவே எனக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட அல்லது யூதா கோத்திரத்திற்கு வாக்கு கொடுக்கப்பட்ட தேசம். இதை நான் யுத்தம் பண்ணி தான் என்ன செய்யணும்? மற்ற எத்தனையோ சமமான பட்டணங்கள் இருக்கு, சமமான ஊர்கள் இருக்கு, அதையெல்லாம் காலேப் அன்னைக்கு கேட்கல. அவர் கேட்டது எனக்கு மலை நாடு தான் வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இங்க நம்ம ஊர்ல இருக்கிறத விட ஊட்டிக்கு போயிட்டோம்னா எப்படி இருக்கு, கொடைக்கானலுக்கு போயிட்டா எப்படி இருக்கு, அது வெயில் காலத்தில் போயிட்டோம்னா ஜாலி. ஆமாம், கீழே இறங்குறதுக்கு என்ன வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அது ஒரு மன ரம்மியமான ஒரு இடம். சில விளைச்சல்களும் பார்த்தீங்கன்னா பூமியில தரையில் இங்கே பிளைன்ஸில் விளையாத சில பழங்கள் சில காய்கள்லாம் எங்க இருக்கு, அப்படி அங்க கிடைக்கும். அப்ப காலேப் அதைத்தான் கேட்டாரு. அது சொல்றாரு, இதை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் மகளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன். நல்ல நோக்கத்தை நீங்க கவனிக்கணும். காலேப்புக்கு ஒருவேளை நோக்கம் அது இருக்கலாம், ஆனா ஒத்னியேலுக்கு நோக்கம் எது இல்லை, பொண்ணு நோக்கம் அல்ல. அவனுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த தேசம்தான் எனக்கு நோக்கம். அல்லேலூயா. யுத்தம் பண்ணும்போது நம்ம ஜெபிக்கும் போது ஒரு நோக்கம் நமக்கு இருக்கணும். அது என்ன நோக்கம் அப்படின்னா, பூமிக்குரிய நோக்கம் இல்லாம ஆவிக்குரிய பரலோகத்துக்குரிய நோக்கத்தோடு தான் நம்ம என்ன செய்யணும், யுத்தம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நீங்க மத்தேயு 18:18 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, நீங்க பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டு கேட்கிற பூலோகத்திலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் அவிழ்க்கப்பட்டிருக்கும். அதே மத்தேயு 16:19 ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிற ஒரு விலை மதிப்பற்ற ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தம் இருக்கு. வாசிங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, நீ பூமியில பண்ணுகிற யுத்தம் அது பரலோகமும் உனக்கு சேர்ந்து என்ன செய்யும், ஒத்துழைக்கிறதா இருக்கும். பரலோகம் உனக்கு அங்கிருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணும். நீ பூமியில யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் போது பரலோகம் உன் யுத்தத்தினுடைய நுணுக்கத்தை பார்க்கும். உன்னுடைய ஜெபத்தினுடைய நோக்கத்தை அது பார்க்கும். நம்முடைய ஜெபத்தினுடைய மையத்தை அது பார்க்கும். அது எப்படிப்பட்டது என்று சொல்லி பரலோகம் பார்க்கும். அதனால தான் வசனம் சொல்லுது, நீ பூமியில யுத்தம் பண்ணும் போது அல்லது ஜெபிக்கும் போது நீ பூமியிலேயே முதல்ல கட்டி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. அல்லேலூயா. பூமியில ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை பண்ணு. தானியேல் 21 நாள் வரைக்கும் என்ன செய்தானா, ஜெபம் பண்ணினார். அவருக்கு அவருடைய ஜெபத்துக்கு பரலோகம் என்ன செஞ்சுச்சு, சப்போர்ட் பண்ணுது. அங்கிருந்து தேவதூதனை அனுப்புது. அந்த மிகாவேலை அனுப்பி ஆமே ஸ்தோத்திரம், அங்கே ஒரு பதிலை கொண்டு வந்து கொடுக்குது. காபிரியேல் உதவியாக வந்தான்.
பிசாசோடு எதிர்த்து நின்றான், அவனோடு யுத்தம் பண்ணினான். நீ ஜெபிக்க தொடங்கின போதே உனக்கான பதில் உனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அந்த தேவதூதன் மூலமாக அவனுக்கு பதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒத்னியேல் ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் முதல்ல சொல்றேன், அவன் நல்ல ஒரு யுத்த வீரன். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்த வீரனா எந்த நோக்கத்துக்குரிய யுத்த வீரன்? மலை தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துக்குரிய ஒரு யுத்த வீரன். பொண்ணு கிடைக்க அப்படிங்கிறது அவனுடைய நோக்கம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு எதுக்கு வர்றாங்க சொல்லுங்க பார்ப்போம். நம்மளாம் ஒருவேளை வந்த நோக்கம் அதுவா இருக்கலாம், நம்ம ஆரம்பத்தில் வந்த நோக்கம் அதுவா இருக்கலாம். ஆனா நோக்கம் எதுவா மாறணும்? பரலோகத்துக்கு நாம் போகணும். அதுதான் நம்முடைய நோக்கமா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில நம்ம கேட்கிற காரியங்களை ஆண்டவர் தருவார். சில நேரத்தில் கேட்ட காரியம் கொடுக்கப்படாமலும் கூட இருக்கும். அல்லேலூயா. கேட்ட காரியம் கிடைக்காம கூட இருக்கும். ஆனா நோக்கம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய நோக்கம் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. நம்ம எங்க போய் சேர்றதுக்குள்ள மாறணும்? பரலோகத்துக்கு போய் சேருவதா நம்முடைய நோக்கம். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது இவனை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? 14 வாசிங்க பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள்ல 14வது வசனம். இப்படியே 3ஆம் அதிகாரம் 14 இல்லை 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 சாரி சரி 1ஆம் அதிகாரம் 1:14 வாசிங்க. சாரி. அவள் புறப்படுகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள். காலை அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான இடத்தை எனக்கு தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான இடங்களை கொடுத்தான். அல்லேலூயா. இப்ப யுத்தம் பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. அவருடைய காலேப்புடைய வாக்கின்படியே ஒத்னியேலுக்கு அக்சாலை என்ன பண்ணிட்டாரு? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே பிள்ளைக்கு சீரு கொடுக்கிறார் அப்பா. இந்த நாங்க போனோம்ல கல்யாணம், இந்த கல்யாணத்துக்கு அந்த பிள்ளைக்கு குறைஞ்சது 100 பவுனுக்கு மேல இருக்கும். எத்தனை பவுனு உங்களுக்குலாம் எப்படி இருக்குது? பயமா இருக்கு. நீங்களாம் பயப்படுங்கிற அவசியமே இல்லை. இனி யாரையும் கல்யாணம் முடிச்சு கொடுக்குற ஆள் யாரும் உங்களுக்கு இல்லை. அங்க வந்த ஆளுகளெல்லாம் பார்த்தா, நான் ஒரு பொம்பளை கையை பார்த்தேன். 2 கையிலையும் நகை, காப்பு, நல்லா இவ்வளோ தடிமண்ணில் வளையல், இவ்வளோ அகலத்தில். ஒரு கையை பார்த்தா அந்த ஒரே கையில் பார்த்தீங்கன்னா 16 காப்பு இருந்துச்சு. எத்தனை? 16 காப்பு. இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கு. அடுத்த கையில் எண்ணினேன், அதில் பார்த்தீங்கன்னாக்கா 15 இருக்கு. ஒன்றில் 16, இன்னொன்றில் 16 15 எத்தனை? அது குறைஞ்சது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா 1.5 பவுனுக்கு மேலே தான் இருக்கணும். ஆனால் அவ்வளவு கனமாக இருக்குது அது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த நாகர்கோவில், கன்னியாகுமரி, கேரளா பக்கம்லாம் என்ன செய்கிறாங்க? அப்படி போட்டு பிள்ளைக்கு சீதனத்தை என்ன செய்கிறாங்க? அப்படித்தானே மெல்வின்? அப்படித்தான் அந்த தம்பி வந்து பாசம் அவங்க ஊர், அப்படித்தான் அங்கே வந்து அனுப்புவாங்க. ஆனால் இந்த காலேப்பை பார்த்தீங்க அப்படின்னா
பிள்ளைக்கு சீதனம் கொடுக்குறான். எப்படி கொடுத்து அனுப்புறான்? ஃபர்ஸ்ட் வறட்சியான இடம், வறட்சியான நிலங்கள், தண்ணி வசதி இல்லை, விளைச்சல் இல்லை, அங்கே எந்த ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாது, அதை பண்படுத்த முடியாது, அதில் உழவாட்ட முடியாது, ஒரு நன்மைக்கும் உபயோகமற்ற அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொடுத்தா காலை இப்போ அதை பார்த்துட்டு, சரி ஒத்தினியால் அதை பார்த்துட்டு என்ன செய்யலை சொல்லலை தெரியுமா? உங்கள் அப்பனுக்கு இந்த இடத்த விட்டால் வேற இடமே கிடைக்கலையா அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செய்யலை, பேசவே இல்லை. திருப்தி உள்ள ஒரு மனுஷன். ஒத்தினியேல் உங்க அப்பா கிட்ட இதை கேட்டு வாங்கன்னு சொல்லலை. கொடுத்த இடம், உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? நான் கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணேன், நான் கஷ்டப்பட்டு நான் ஜெயிச்சு வந்தேன், என் உயிரை பணையம் வச்சிருக்கிறேன், நீ உன் பிள்ளைக்கு கொடுத்த சீதனம் இதை யாருக்கு வேணும் அப்படின்னு அதில் அதிருப்தி படவே இல்லை. அந்த காரியங்களை குறித்து ஒன்றும் சொல்லவே இல்லை. மன ரம்மியமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி அப்படின்னு என்ன செய்தான், அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்கிறார் மனுஷன். அல்லேலூயா. இந்த போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி நமக்கு ரொம்ப அவசியம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 6லிருந்து 10 வரைக்கும் இருக்கிற வசனத்தை வாசிச்சு பார்த்தா, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். நல்லா கவனிக்கணும். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்திலிருந்து ஒன்று எடுத்துட்டு போக போறதும் இல்லை, இது நிச்சயம். ஆமாவா இல்லையா? மகா அலெக்சாண்டர் 30-33 வயசுக்குள்ள உலகத்தில் முக்காவாசி என்ன பண்ணிட்டாரா, சுதந்திரிச்சிட்டா, பிடிச்சிட்டார். முக்காவாசிக்கு மேலே பிடிச்சிட்டார். திடீரென்று வந்த அந்த விஷக்காய்ச்சல்ல செத்து போவங்கிற உறுதி அவருக்கு வந்த உடனே படை தளபதிகள் 4 பேரையும் கூப்பிட்டு சொன்னாராம், என் பெட்டியை நீங்கள் 4 பேர் தான் சுமக்கணும், நான் செத்து போவேன், என் கையை வெளியில் வச்சு என்ன செய்யுங்க, நீ 4 பேர் தான் சுமக்கணும் அப்படின்னாரா. அவங்க ஏன் நாங்கள் 4 பேர் சுமக்கணும் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாரா, இந்த உலகத்திலிருந்து நான் எதையும் என்ன செய்யலை, கொண்டு வரல, நான் எதையுமே கொண்டு போகவும் இல்லை, இதை நீயும் 4 பேர் முதல்ல என்ன செஞ்சுக்கோ. ஏன்னா அவன் தான், அவனுக்கு அப்புறம் இருக்கிற அடுத்த தளபதிகள் அந்த 4 பேர் தான். அந்த 4 பேருக்கு அவர் சொன்ன பாடம், சாக போகிற நேரத்தில் நான் பூமி முழுவதையும் நான் ஆதாயம் பண்ணேன், சம்பாரிச்சேன், ஜெயிச்சேன், ஆனால் நான் போகும்போது எதை கொண்டு போகலை. அல்லேலூயா. வாசிங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐசுவரியவான்கள் ஆக வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளினாலே விழுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வருமானம் இன்னைக்கு இவ்வளவுதான் அப்படின்னா அதுல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்க பழகணும், சந்தோஷமா இருக்க பழகணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறார், ஆண்டவருக்கு தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் இன்னைக்கு நிறைய கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் இன்னைக்கு நிறைய கொடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒண்ணுமே வரல அப்படியா, ஆண்டவர் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கும் ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் பண்ண பழகணும்னு சொன்னா, இந்த மனசு எனக்கு தாங்க ஆண்டவரன்னு நம்ம கேட்டு ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இது நம்முடைய ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு அழகு. அல்லேலூயா. ஒரு மனுஷனை குறித்து, ராஜாவை குறித்து நீதிமொழிகளை வாசிக்கிறோம். ஆகூர் என்கிற ராஜா சொல்றார், நான் தரித்திரமாகி பசியில பட்னியில வாடி நான் அடுத்தவங்க பொருளை திருடி தின்னு உங்க நாமத்துக்கு நான் கேவலத்தை உண்டாக்காதபடிக்கும்
நான் ஐஸ்வர்யவானாகி பல கோடீஸ்வரனா மாறி கர்த்தர் யார் என்று மறுதலிக்காதபடிக்கும் எனக்கு அன்னன்னைக்கு தேவையான ஆகாரத்தை எனக்கு தாரும். ஆனால் அவர் அளந்து தாரும் அப்படிம்பார். அதுதான் பெரிய முக்கியமான ஒரு வார்த்தை. எனக்கு எப்படி தாரும்? நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அல்லேலூயா. நம்ம என்னைக்காவது இப்படி கேட்குறோமா, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு தேவையானதை கொடுத்தீங்கன்னா போதும் ஆண்டவரே, வேற ஒன்றும் எனக்கு வேண்டான்னு நான் உட்பட நம்ம யாராவது இப்படி கேட்குறோமா? நம்ம கேட்குறதுல இப்படித்தான் கேட்குறோம். ஆண்டவரே இந்த சம்பளம் பத்தலை, இன்னும் என்ன செய்யுங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாதியிலெல்லாம் விட்டுட்டு போயிடும்ல நல்ல சம்பளம் கிடைச்சா. ஆமாவா இல்லையா? இந்த கம்பெனியில் இருக்கும்போதே இதை விட அதிகமாக சம்பளம் கிடைச்சா என்ன பண்ணிடுவான்? இதை விட்டுட்டு கூட அது நல்லதுதான். ஆனால் வசனம் சொல்லுது, காலேப்புடைய மருமகன் அல்லது மகன் ஒத்தினியேல் எப்படிப்பட்ட ஆளு? திருப்தி உள்ள ஆளு. தனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தில் எப்படிப்பட்ட ஆளு? போதும், இது எனக்கு போதும், அல்லது கர்த்தர் இன்றைக்கு இதைத்தான் எனக்கு அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிற அந்த மனசு இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு ஒத்தினியலாக அவர் மாற்றுவார் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. சில வீட்டில் பாருங்க, எவ்வளோ வந்தாலும் என்ன செய்யறதில்லை, பத்துறதில்லை. இப்போ கொடுத்துட்டு காலையில் கேளுங்க, சில அம்மாமாருங்க சொல்லுவாங்க, நீ கொடுக்கறத நீ ஏன் வாங்கிட்டு போய் இருந்தா போ அப்படிம்பாங்க. நீ கொடுக்கறத நீ ஏன் வாங்கிட்டு போயிரு, இல்லை அப்படின்னா உடனே இல்லை அப்படிம்பாங்க. ஏன் நேற்றுக்கு தானம்மா கொடுத்த சம்பளத்தை இன்னைக்கு இல்லைங்கிற? ஆமாம் நேற்றைக்கு கொடுத்த இன்னைக்கு இல்லை, எங்கே போச்சு? அது இல்லை. நிறையா நேரங்கள் என்ன செய்யுது, எவ்வளோ கேட்டாலும் சில நேரத்தில் நமக்கு பத்தலை அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளை விட்டு மாறணும். அல்லேலூயா. அதிகமாக சில நேரங்களில் நமக்கு இருக்கிற அந்த ஆசை அல்லது பேராசை, அதுதான் நம்மளை விட்டு நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா நம்மளை அழிவுக்கு நேராக நடத்துது. நம்மளை அழிவின் பாதையில் நடத்துறது என்ன தெரியுமா? நமக்கு நாமளே மண்ணவாரி போடுற காரியம் என்ன தெரியுமா? நமக்கு நாமளே வலை விரிக்கிற கண்ணி வைக்கிற காரியம் என்ன தெரியுமா? பேராசை அல்லது கர்த்தர் அனுமதிக்காத ஆசை. ஆண்டவர் நமக்கு சில ஆசைகளை அனுமதிச்சிருப்பார், கொடுத்திருப்பார். எனக்கு இந்த மாதிரி வாட்ச் கட்டணும் அப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை. இந்த ஆசை எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு நானும் நம்ம சர்ச்சு அப்ரூவ்டு காரியமாக விசாரிக்கிறதுக்காக கோபி சப் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மனைவிக்கு பிறந்த நாள் வருது. அப்போ கோபியில் டைட்டன் வாட்ச் ஷோரூமில் போய் பார்த்தா கோல்டும் ரோஸும் கலந்த மாதிரி ஒரு கலரு, கோல்டும் ரோஸும் கலந்த மாதிரி. அன்னைக்கு அந்த வாட்ச் வந்து இதை எடுத்து கொடுங்க, ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி எடுத்து கொடுத்துட்டார். அன்னைக்கு ரேட்டு வந்து அது 5500 லேடிஸ் வாட்ச். ஜென்ஸ் வாட்ச் அதே மாதிரிலாம் இருக்குது. நான் சும்மா எடுத்து கையில் கட்டி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நம்ம வாங்கிக்க உடனே எடுத்துகிட்டு வர முடியுமா? அப்படியே வச்சு வந்துட்டு. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட வீட்டில் வாட்ச் 2 வாட்ச் இருக்குது, கோல்டு கலர் வாட்ச் 2. ஒன்று எங்கள் அப்பா வாட்ச், ஒன்றும் ஒரு 3-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிஃப்டாக வந்த ஒரு வாட்ச், 2 அப்படியே புதுசாக அப்படியே இருக்கு. ஒரு நாள் பாஸ்டிங் பிரேயரில் என்ன பண்ண அப்படின்னாக்கா, அந்த வாண்டை அவனை மிரட்டுறதுக்காக என்ன செஞ்ச, குச்சி எடுத்து ஓங்கி அடித்தேன் பாருங்க. வாட்ச் வச்சுருந்தது தெரியாமல் வாட்ச் கண்ணாடியில் அடிச்சிட்டேன். நான் கட்டியிருந்த வாட்ச் கழட்டி வச்சுருந்தது மாதிரி கழட்டி வச்சுருந்த வாட்சில் ஓங்கி அடிச்சிட்டேன் பார்க்காம. கண்ணாடி அப்படியே நொறுங்கி போச்சு. இன்றைக்கு வரைக்கும் அதை கண்ணாடி மாற்றவே இல்லை, அப்படியே இருக்கு. அன்னைக்கு வாட்ச் கட்டினதை நிறுத்தினேன். அப்போ இன்னொரு கிஃப்டாக இருந்த வாட்ச் என்ன ஆச்சு அப்படின்னா,
ஒரு முறை நம்ம சர்ச்சுக்கு ஒரு தம்பி வந்திருந்தார் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரியாமையே பாசமை எடுத்து அவங்க கையில் காணிக்கையாக வச்சுக்க, அவர் கல்யாணமெல்லாம் பேசியிருந்தாங்க அவருக்கு. இதை நீங்கள் வச்சுக்கன்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்தாச்சு. உள்ளதும் போச்சா, 2 வாட்சுமே இப்போ போச்சு. 2 வாட்சுமே போச்சு. இப்போ குறிப்பிட்ட கொஞ்ச நாள் வாட்ச் கட்டாமல் தான் இருந்திருப்பேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்களா கவனிச்சிங்களா எனக்கு தெரியாது. போன மாதத்தில் அம்மா அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகும்போது, மணி என்ன தம்பி அப்படி நாங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு செல்லை எடுத்து பார்த்து மணியை சொன்னேன். ஏன் வாட்ச் என்னாச்சு? அப்போ நாங்கள் வாட்ச் இல்லை அப்படின்னு. சரின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நேராக திருப்பூருக்கு விடுங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, விடுங்க அங்கே ஒரு வேலை இருக்குது அப்படின்னாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா நேராக இந்த டைட்டன் வாட்சுக்கு அங்கே நல்ல ஒரு வாட்ச் கடைக்கு போங்க அப்படின்னாங்க. எதுக்குன்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு வாட்ச் வாங்கி தர்றேன் அப்படின்னாங்க. அங்கே போன உடனே நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது எடுத்து கட்டிட்டு வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லைனாக்கா காசு கொடுத்து வாங்கி கொடுக்குற ஆளுக்கு திருப்தி இல்லாமல் போச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு 3 வாட்சை எடுத்துகிட்டு கொண்டு போய் காமிச்சேன். இதில் எது நல்லா இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு. கரெக்டாக இந்த கோல்டும் ரோஸும் கலந்துருக்கிற மாதிரி இந்த வாட்ச் எடுத்து என்ன செஞ்சாங்க, இதை கட்டிங்க தம்பி அப்படின்னாங்க. நினச்ச ஆண்டவரை 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டதை எப்போ ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்குறாரு. அன்னைக்கு வாங்கியிருந்தா நானும் 5000 ரூபா 5500 ரூபா போட்டு நான் வாங்கியிருக்கணும். ஒரு 2-3 வருஷம் வாட்ச் இல்லாமல் இருந்தேன். ஆண்டவர் பார்த்து கொடுத்த வாட்ச் இது. அல்லேலூயா. அப்போ ஆசைகளை ஆண்டவர் சில நேரத்தில் நிறைவேற்றி தருவார். அதற்கு நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? இந்த ஒத்திரியல் பாருங்க, அவசரப்பட்டு ஏதாவது பேசியிருந்திருப்பான் அப்படின்னா இந்த அக்ஸால் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கும். ஓ, நம்ம ஆள் ஒரு ஆசை பிடிச்ச ஆளாக இருப்பான்னாட்டு இருக்குது. இவன் இப்போவே உங்கள் அப்பங்கிட்ட இருந்து அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, இப்படியெல்லாம் என்ன செய்கிறான், ஆர்டர் போடுறான். இவங்கிட்ட ஒன்று என்ன செய்யக்கூடாது, நம்ம வீட்டிலேருந்து வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா கொஞ்சம் உஷாராக இருக்கும். இவன் அந்த திருப்தி, அவன் கொடுத்த அந்த வறட்சியான நிலத்திலும் திருப்தியாக இருந்ததுனால இப்போ அந்த அக்ஸால் இந்த மூஞ்ச பார்க்குறான். நம்ம வீட்டுக்காரர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்த்து கழுதை விட்டு அந்த அம்மா எங்கள் அப்பா கிட்ட ஒன்று அதுவும் யாருக்கிட்ட உத்தரவு கேட்குதான், புருஷங்கிட்ட உத்தரவு கேட்குது. அந்த அம்மா கல்யாணம் முடித்து நாள் கணக்கில் ஆகலை, சில மணித்துளிகள் தான் ஆயிருக்கு. இந்த அம்மா கேட்குது வீட்டுக்கார்ட்ட, எங்கள் அப்பா கிட்ட ஒன்று கேட்கணும், ஒரு பெர்மிஷன் தருவீங்களா? இன்றைக்கி வீட்டுக்கார்ட்ட எத்தனை அம்மாமார்கள் பெர்மிஷன் கேட்குறீங்க? ஐயாமார்கள் எத்தனை பேர் வீட்டு அம்மாமார்கிட்ட பெர்மிஷன் கேட்குறோம்? இங்கே கேள்வி கேட்டால் பதில் எங்கேருந்து வரும்? அங்கேருந்தே தான் வரும். அங்கே கேள்வி கேட்டால் பதில் எங்கேருந்தே தான் வரும். வாயில்லா பூச்சியாக இருக்கும் சில வீடுகளில், சில ஆளுகள்லாம். எங்கே கேள்வி கேட்டாலும் சுற்றி சுற்றி பதில் எங்கே இருந்தால் வரும்? யாருக்கிட்ட கேட்குறோமோ அவங்க கிட்ட இருந்து வரவே வராது. அல்லேலூயா. அதனாலேயே சில வீடுகளில் பிரச்சனை தீர்றதில்லை. அதனாலேயே சில வீட்டுகளில் சண்டைகள் தீர்றதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒத்னியேல் 2வது திருப்திப்படுகிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தர்ற காரியத்தில் முதல்ல அதில் என்ன செய்ய பழகணும்னா, ஸ்தோத்திரம் பண்ணி திருப்தி அடைய பழகணும். அல்லேலூயா. யோபு பாருங்க, இந்த 2லையும் திருப்தியான ஆள். கர்த்தர் நிறைய கொடுக்கும் போது அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணார். கொடுத்த எல்லாம் அழிஞ்ச பிறகு என்ன செய்தாரு? ஸ்தோத்திரம் பண்றார். நமக்கு நிறைய கொடுக்கும் போது சில நேரத்தில் என்ன வரும்? ஸ்தோத்திரம் வரும். கொடுத்ததுல பாதி காணாம போயிடுச்சுன்னா கூட என்ன வராது? பாதி இருக்கும். பாதி காணாம போனா கூட நமக்கு என்ன வராது? ஸ்தோத்திரம் வராது. ஒத்தினியல் எப்படிப்பட்டால்னா, வறட்சி இருந்தாலும் தோத்திரம், நீர்ப்பாய்ச்சலான இடம் வந்தாலும் தோத்திரம். அல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிற ஆட்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமையும் அப்படின்னா, ஆண்களுக்கு சொல்கிறேன், ஆமாம் ஸ்தோத்திரம், நல்லா கவனிச்சுங்க, ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நீங்கள் நல்லா யுத்தம் பண்ணி ஜபம் பண்ணுகிற ஆட்களாக நீங்கள் மாறி விடுவீர்களேயானால் உங்களுக்கு இருக்கிற மனைவி, கல்யாணம் ஆகாத தம்பிமார்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வரப்போகிற மனைவி எப்படி அமையும் தெரியுமா?
நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கேட்டு வாங்கி கொடுக்கிற மனைவியா அமையும். என்ன சொன்னா எனக்கு என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா ஜெபம் பண்ற ஆளா மாறிட்டீங்கன்னா உங்க எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. சரி, 3ஆவதுக்கு போயிடுவான். 3ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, 4 to 9 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவில் குடியிருந்து. இஸ்ரவேலர்கள் யார் நடுவிலே குடியிருந்தார்கள் அப்படி நாங்க அழகா ஆண்டவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. 1 2 3 4 5 6 ஜாதிகள் நடுவிலே குடியிருந்தார்கள். அவருடைய குமாரத்திகளை கவனிங்க, அவருடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையில விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிவை 8 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரை ரட்சிக்கும்படிக்கு காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆனாங்க தெரியுமா? அந்த 6 ஜாதிகள் நடுவில் குடியிருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டு என்ன பண்ணிட்டாங்கனாக்கா சம்பந்திகளாக மாறிட்டாங்க. சம்பந்திகளாக மாறினது மட்டும் இல்லாமல் என்ன ஆயிட்டாங்க? அவர்களைப் போலவே வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப யார் இல்லை இஸ்ரவேல்ல? ஆராதனை இல்லை, ஆண்டவர் இல்லை, பலி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டவர் பார்த்தார், இவ்வளவு சீக்கிரத்தில் என்னை மறந்தே விட்டீர்களே என்று சொல்லி கூஷான் ரிஷதாயிம் அப்படிங்கிற ஒரு எதிரியை கர்த்தர் எழுப்பினார். கூஷான் ரிஷதாயிம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடும் பகையுள்ள தீயவன் அப்படின்னு அர்த்தம். கடுமையான பகை கொண்ட தீயவன் அப்படின்னு அர்த்தம். கடும் பகை கொண்ட தீயவன் அப்படின்னு அர்த்தமா கூஷான் ரிஷதாயிம் அப்படின்னா. அல்லேலூயா. இந்த டிஸ்கவரி சேனல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. சிங்கங்கள் மாடுகளை பிடிக்கும். தப்பி தவறி ஒரு மாட்டு கூட்டத்துக்குள்ள ஒரு சிங்கம் அகப்பட்டுச்சுன்னா அந்த சிங்கத்தை அத்தனை மாடும் சேர்ந்து சும்மா என்ன பண்ணுது? காத்துல பறக்க விடுது. கீழே தரையில உழவிடாத அளவுக்கு என்ன செய்யுது? தூக்கி 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 வீசுது. செத்தா கூட அந்த சிங்கத்தை என்ன செய்ய மாட்டேங்குது அது. ஏன் அப்படின்னா அவ்வளவு கடுமையான பகை. யாருக்கு? அந்த எருமைகளுக்கு. எத்தனை மாட்டை பிடிச்சு கொன்று பண்ணி, எத்தனை கண்ணுக்குட்டிகளை பிடிச்சு கொன்று பண்ணி, எத்தனை முறை பிள்ளை இல்லாம நீ ஆக்கியிருப்ப அப்படின்னு அந்த மாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது? சிக்கு நாண்டான் அப்படின்னு சொல்லுது, சிங்கத்தை பந்தாடுதான். அதே போலத்தான் இந்த கூஷான் ரிஷதாயிம் என்ன பண்றா அப்படின்னா, நீங்க தானப்பா எங்களை ஒரு காலத்தில் என்ன செஞ்சீங்க? அழிச்சிங்க. நீங்க தானே எங்களை ஒரு காலத்தில் அடிமைப்படுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னு இந்த கூஷான் ரிஷதாயிம் 8 வருஷம்தான். 8 வருஷத்துக்குள்ள இஸ்ரவேலர்களை என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணா. ஆண்டவரை விட்டு விலகும் போது நம்முடைய வாழ்க்கையில சில கூஷான் ரிஷதாயிம் என்ன செய்யறானாக்க எழும்புறான். அவன் நம்மளை எப்படி பகைக்கிறானா? மிக கடுமையான பகையா நம்ம மேல இருந்து
நீங்கள் நல்லா ஜெபிக்கும்போது, வேதம் வாசிக்கும்போது, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது, ஆராதனைக்கு வரும்போது பிசாசு ரொம்ப சந்தோஷமாவா இருப்பான்? எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? நம்ம மேலே கடும் கோபமாக தான் இருப்பான். எப்படியாவது இவங்களை முடக்கலான்னு பார்த்தா முடக்க முடியலையே, எப்படியாவது இவங்களை அடக்கலான்னு பார்த்தா அடக்க முடியலையே, எப்படியாவது இவங்களை ஜெபத்தை நிறுத்தலான்னு பார்த்தா நிறுத்த முடியலையே, எப்படியாச்சும் இவன் ஆராதனைக்கு தடை பண்ணலான்னு பார்த்தா முடியலையே. அப்படி நம்ம மேலே எப்படித்தான் இருப்பான் பிசாசு? மிகுந்த கோபமாக தான் இருப்பான். வெளிப்படத்திலே வசனம் அப்படித்தான் சொல்லுது, அவனுக்கு நீ கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி அவன் மிகுந்த கோபமுடையவனை என்ன செய்யறானா இருக்கிறான். அதனால அவன் வேலையை இன்னும் வேகமா செய்யறான். எப்படி செய்யறான்? வேகமா கோபத்தோட செய்யறான். யார் மேல கோபத்தை காட்டுறான்? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மேலே, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் மேலே, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற தேவ பிள்ளைகள் மேலே அவன் தன்னுடைய கோபத்தை காட்டுகிறான். நீதான ஒரு நாள்ல என் ராஜ்யத்தை அழிச்ச, நீதான என்னுடைய கட்டுகள் இருந்து ஜனங்களை விடுவித்த அப்படின்னு பிசாசுக்கு யார் மேல கோபம்? தேவ பிள்ளைகள் மேல கோபம். அல்லேலூயா. அந்த கோபத்தோடையே அவன் கடைசி வரைக்கும் ஒண்ணுமில்லாமையே போயிடணும். அவனுக்கு இடம் மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஒத்துனியலுடைய வாழ்க்கையில தேசமே ஆண்டவருக்கு பிரியமில்லாம போற காலத்துல இந்த ஒரு மனுஷனுடைய குடும்பம் மாத்திரம் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஊர்களில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் சில நேரத்தில் பின்வாங்கி ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறத பார்க்குறீங்க. அவங்கள போல நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது? அவங்கள போல நம்மளை என்ன ஆயிடக்கூடாது? வாயை திறந்து சொல்லுங்களேன். பின்வாங்கி போயிடக்கூடாது. ஆண்டவரை விட்டு விலகி போயிடக்கூடாது. சில நேரத்தில் நமக்கே தோணும், சர்ச்சுக்கு வராம என்னைக்கு நின்னாங்களோ அன்னையிலிருந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்கப்பா. இது யாருக்கு தோணுது? சில நேரத்தில் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிற ஆளுகளுக்கு கூட தோணுது. நம்மளும் ஜெபம் பண்ணி என்னத்தை பார்த்தோம்? நமக்கும் மாற்றம் இல்லை, நம்ம வீட்டுக்கு என்ன இல்லை. அல்லேலூயா. நீங்கள் தான் ஒத்திரியல் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாளை கண்டிப்பாக எழுப்புவார். உங்கள் யுத்தம், உங்களுடைய பிரதிஷ்டை, உங்களுடைய ஜபம், உங்களுடைய தியாகம், உங்களுடைய ஒப்பு கொடுத்தல், உங்களுடைய உண்மை, உங்களுடைய காத்திருக்குதல், உங்களுடைய பொறுமை ஒரு நாள் உங்கள் பட்டணத்துக்கு மிகவும் அவசியமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். மறுபடியும் உங்களை தேடி அவர்களை அனுப்புவார். நீங்க தான் அவங்களுக்கு ஒத்திரியாளா இருந்து என்ன செய்ய முடியும்? விடுவிக்க முடியும். இன்னும் ஒரு இடத்திலிருந்து ஆண்டவர் ரட்சகனை எழுப்பவே இல்லை. யோசனை பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேலர்கள் பாவம் செய்து அடிமைத்தனத்துக்குள்ள போகும்போதெல்லாம் வெளியிலிருந்து ரட்சகனை கொண்டு வர மாட்டார். ஒரு மறைந்து இருக்கிற ஒரு தேவ பிள்ளைய, ஆண்டவருக்கு மறைவா பிரியமா இருந்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷனை அவனைத்தான் எழுப்புவார். அவர்களுக்குள்ளே இருந்துதான் எழுப்புவார். மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களிலிருந்து, உங்கள் சகோதரர் நடுவிலிருந்து நான் என்ன செய்ய பண்ணுவேன்? எழும்ப பண்ணுவேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. உங்க பட்டணத்துக்குள்ள உங்களைத்தான் கொண்டு வந்து உங்களை வச்சு தான் பெரிய காரியத்தை செய்வார ஒழிய வேற ஒரு இடத்துல இருந்து என்ன செய்ய மாட்டாரு? கொண்டு வர மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது ஒன்று வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏகூத் 10 வாசி. அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயிம் மேல் பலம் கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. 4வதா சொல்றேன், ஒத்தினியல் மேல் யார் வந்து தங்கி இருந்தா? யார் வந்து தங்கி இருந்தா? கர்த்தருடைய ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர்
ஒத்தினியல் மேல வந்து என்ன செய்தாரா? இறங்கினார், இறங்கி இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தலை மேல எல்லாம் அப்படியே கை வைங்க. எல்லாம் காலமடக்கு கிளவி எனக்கு உட்காந்துருக்கிறேன். கை வச்சிட்டீங்களா? கை வைடா. சொல்லுங்க, ஆவியானவரே என் மேல தங்கி இருங்க. எத்தனையோ கூஷான் ரிஷதாயிமை போல் இருக்கிற பொல்லாத ஆவிகளை மேற்கொள்ள, அவன் கையில் இருக்கிற ஆளுகளை விடுவிக்க, ஒத்னியேல் மேல் தங்கி இருந்தது போல என் மேலையும் தங்கி இருந்து கிரியை செய்யுங்க. ஆமென். சரி, அல்லேலூயா. உண்மையா கேட்டீங்களா? உண்மையா கேட்டீங்களா? இன்னையிலிருந்து ஒரு மாற்று ஆண்டவர் கண்டிப்பா தருவார். அல்லேலூயா. நைட் நேரத்தில் உங்களை தூங்க விட மாட்டார். எழுந்துச்சு ஜோம் பண்ண தூண்டிகிட்டே இருப்பார் பாருங்க இன்னைக்கு. அல்லேலூயா. ஆமாம், அப்படி ஒரு தூண்டுதல் ஏவுதல் வந்துச்சுன்னா என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும்? எழுந்திரிச்சு உட்காந்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது 1 மணியோ 12 மணியோ 3 மணியோ 4 மணியோ 2 மணியோ வேண்டாம். என்ன நம்ம 4 மணிக்கு தானே எந்திப்போம், இப்போவே வா அப்படின்லாம் மறுபடியும் படுத்து தூங்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போவே உணர்வு வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஜோம் பண்ணிட்டு 4 மணிக்கு எந்திக்கிறதா இருந்துச்சு, 4 மணிக்கு தூங்குற ஆளுங்க தூங்கிருங்க. 4 மணிக்கு எழுப்பி விட்டாருன்னா மறுபடியும் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜோம் பண்ணுங்க. நீங்கள் ஜபம் பண்ண 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 கூஷான் ரிஷதாயிமின் மேல் உங்களுடைய கை பலத்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை பலவீனப்படுத்துகிற ஆவிகள் மேலே கர்த்தருடைய கிருபை நம்ம மேல வரும்போது அந்த ஆவிகள் மேல உங்க கை பலத்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 5ஆவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 11. தேசம் 40 வருஷம் 40 வருஷம் அமைதலா இருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணமடைந்தான். போதும். தேசம் எத்தனை வருஷம் அமைதியா இருந்துச்சா? 40 வருஷம் அமைதியா இருந்துச்சு. அவன் மரணம் அடைந்தான் சொல்லப்பட்டு. அதுக்கு பிறகு ஜனங்கள் மறுபடியும் என்ன செஞ்சிட்டாங்க? இது ஏன் சொல்ல வர்றேன்னா, 40 வருஷம் ஒத்னியேல் தன் தேசத்தை கர்த்தரின் வழியில என்ன செய்தார்? நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. இந்த 40 வருஷத்துல என்ன நடந்தது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 40 வருஷம் என்ன நடந்துச்சுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு நியாயாதிபதிகளும், இதுக்கு பிறகு வந்த ராஜாக்கள் அத்தனை பேரும் இந்த ஒத்னியேல் எப்படி தேசத்தை கர்த்தருக்குள் நடத்தி கொண்டு போனானோ அதே போல இவர்களும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? நடத்தி கொண்டு போனார்கள். அல்லேலூயா. ஒரு முன்மாதிரியான ஒரு நியாயாதிபதி. முதல் நியாயாதிபதியினுடைய காலத்தில் தேசம் எத்தனை வருஷம் ஆண்டவருக்குள்ள இருந்துச்சா? 40 வருஷம் ஆண்டவரை உறுதியாய் உண்மையாய் பின்பற்றினது. அல்லேலூயா. ஜனங்களை வழி விலக போக விடலை. ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போகலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முன்மாதிரி, ஆமே ஸ்தோத்திரம், ஆண்டவரை விட்டு ஜனங்களை வேற பக்கம் என்ன செய்யக்கூடாது? திருப்பக்கூடாது. அல்லேலூயா. வழி மாற்றி போயிடக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம். பவுலுக்கு பின்னாடி போன ஆட்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்ன செய்தாங்களா? ஆமா, பவுலை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பின்னாடி போன ஜனங்கள் இந்த உலகத்தினுடைய மேன்மையை நம்பி, மேன்மையை விரும்பி ஆண்டவரை பின்பற்றாமல் விலகி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. சில சோத்துக்காக இயேசுவை பின்பற்றி என்ன செய்தாங்களா? விலகி போனார்கள் சொல்லப்பட்டிருக்கு. சிலர் அவருடைய கடினமான வார்த்தைகளை கேட்டவுடன் என்ன பண்ணிட்டாங்களா? இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நாங்கள் பின்னாடி வந்தாலும் பின்வாங்கி போய்விட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒத்னியேலுடைய காலத்தில் 40 வருஷம் ஆண்டவருக்குள்ளாக தேசம் அமைதியாக இருந்தது, அமெரிக்கையாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அல்லேலூயா. இந்த அனுபவத்தை ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ ஒத்னியேல் அப்படின்னா என்ன அர்த்தம்?
கர்த்தர் பலம் உள்ளவர் அல்லது தேவன் என் பலனாய் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. கையை பிடிச்சு சொல்லுங்களேன். நீங்க ஒரு ஒத்துணியல் சொல்லுங்க. சொல்லுங்க, நல்லா வாயை திறந்து சொல்லுங்க. வெளியில கையை பிடிங்க. அக்கா தங்கச்சி கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க ஒரு ஒத்துணியேல். நீங்க ஒரு ஒத்துணியேல். நாம ஒரு ஒத்துணியேல். தேவன் பலமுள்ளவர். தேவன் என் பலனாய் இருக்கிறார். சரி விட்டுருங்க, எல்லாம் அப்படி எந்திப்போமா? ஹல்லேலூயா. மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.